ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற விஷயம் சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி சந்திரன் வருகிறது. பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி என்றாலே நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. நம்முடைய கடினங்கள், நம்முடைய வெப்பங்கள், மனதினுடைய வேதனைகள் இவற்றையெல்லாம் போக்கி நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள் தான் பௌர்ணமி நாளாகும். இந்த பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நம்ம கிரிவலம் போவார்கள். பௌர்ணமி என்று திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்வார்கள். திருச்சிக்கு அருகில் உள்ள திருவானைக்கா திருக்கோவிலில் கிரிவலம் செல்வார்கள். இப்படியாக பல்வேறு திருக்கோவில்களில் கிரிவலம் சென்றால் மிகவும் சிறப்பான விசேஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர வேண்டும். அதோடு பௌர்ணமி என்று நாம் அம்பாள் திருக்கோவில்களுக்கும் செல்லலாம். இப்போ வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இந்த 12 மாதங்களில் சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிகச்சிறந்த விசேஷ அற்புதமான சக்திகளை எல்லாம் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி ஆகும். ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் கூட நாம் யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் இவர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். அதே போன்று இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் ஜீவ சமாதிகளுக்கு நாம் சென்று வழிபாடு செய்யலாம். அம்பாள் திருக்கோவில்களில் பெரிய விசேஷமான அபிஷேகங்கள், ஆராதனைகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அம்பாள் திருக்கோவிலில் இப்போ கச்சேரிகள் நடத்துவார்கள். அம்பாளுக்கு பெரிய உற்சவமெல்லாம் அன்னைக்கு, அந்த பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது நாளை மறுநாள் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும். அம்பாள் திருக்கோவில்களுக்கு சென்றும் நாம் வழிபாடு செய்யலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இதே போன்று திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிக்கு அருகில் உள்ள எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விசேஷமான பலன்களை தரும். முருகர் திருக்கோவில்கள், அனைத்து முருகர் திருக்கோவில்களிலும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருக்கும். இப்படி நாம் பௌர்ணமி நாளில் இந்த திருக்கோவில்களுக்கெல்லாம் நாம் சென்று வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய கர்மாக்கள், வினைகள், 7 ஜென்மத்தில் நமக்கு ஏற்பட்டுள்ள பாவங்கள் நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த கர்மாவெல்லாம் படிப்படியாக நமக்கு குறைந்து கொண்டே வந்துவிடும். சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு நாம் வீட்டில் விசேஷமாக விரதம் இருந்து திருக்கோவில்களுக்கு போயிட்டு விரதம் இருந்து காகத்திற்கு சாதம் வைத்து நாம் வணங்கி வழிபாடு செய்வதும் மிகவும் விசேஷமாகும். அதில் ஒன்றை மட்டும் நாம் தவற விட்டுறக்கூடாது. எந்த கோயில்களுக்குமே போகாமல் பௌர்ணமி அன்னைக்கு, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு விரதம் கூட இருக்காமல் மாமிச உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருப்பதெல்லாம் மிகவும் தவறான ஒரு விஷயம். முருகர் திருக்கோவில்களுக்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்களுக்கும் செல்லலாம். சிவாலயங்களில் உள்ள கிரிவலம் செல்லக்கூடிய திருக்கோவில்களுக்கும் செல்லலாம். மலையிலும் திருக்கோவில்களுக்கு செல்லலாம். இப்படி செல்லும் பொழுது யோகிகள், ஞானிகள், தபசிகள் இவங்களுடைய வைப்ரேட் பூராவுமே நமக்கு கிடைக்கும். இப்போ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை இன்றும் பல நூற்றுக்கணக்கான ஞானிகளும் யோகிகளும் வெளியில் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நாம் அந்த 18 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் நாம் கிரிவலம் செல்லும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அற்புத சக்திகள், மிகப்பெரிய வைப்ரேட் நமக்கு கிடைத்து அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நமக்குள்ள நமக்கு வந்துடும். நம்மளுடைய குடும்பங்கள் தெளிவடையும். நமக்கு ஏற்பட்டுள்ள மன பிரச்சனைகள், வேதனைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். மொத்தத்தில் நாம் சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு வழி வகைகளை இந்த எல்லாம் வல்ல சுவாமிகள் அனைவரும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. முருகப்பெருமானினுடைய அருளாசியும் கிடைக்கும், சிவபெருமானினுடைய அருளாசியும் கிடைக்கும். அம்பாள் திருக்கோவில்களுக்கு சென்றால் அங்கேயும் நமக்கு அருளாசி கிடைக்கும். மொத்தத்தில் நாம் அன்னைக்கு ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நாள், முழுவதுமாக ஒரு ஆன்மீக நினைப்பில் இறைவன் திருவடியை சரணாகதி அடையக்கூடிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி. அதோடு இந்த பௌர்ணமி சந்திரனை ஒட்டிய நாளில் ஒரு குழந்தை பிறந்தால் அது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றதாக இருக்கும். சூரியனுடைய ஆதிக்கம் பெற்று ஒரு குழந்தை பிறந்தால் அவர் நாடாள்பவராக இருப்பார்கள். இப்படியாக பௌர்ணமி சந்திரனுக்கும் பௌர்ணமி சந்திரனை
ஒட்டிய நாளுக்கும் பல்வேறு வகையான சிறப்புகள் உண்டு. இப்போ வந்து நான் அடியே நின்று கொண்டிருக்கின்ற இடம் திரௌபதி அம்மன் திருக்கோவில், திருக்குடந்தை, கும்பகோணம். இங்கே பல்வேறு விசேஷங்கள்லாம் இங்கேருந்து நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த காலையில் வந்து அப்பாளுக்கு கோடாபிஷேகம் நடக்கும். பல வகையான திருக்கோவில்களில் வந்து இன்றைக்கி வந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து தீமிதி திருவிழாவும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால அனைவரும் தங்களுக்கு இயன்ற வகையில் எந்த இடத்துக்கு போக முடியுமோ அந்த திருக்கோவில்களுக்கு சென்று இறைவனை நிச்சயம் வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருக்க வேண்டும். அன்னதானம் முடிந்தவர்கள் அன்னதானம் நிறைய பண்ணணும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் நம்ம கூப்பிட்டு அன்னதானம் பண்ணணும். இதெல்லாம் நமக்கு பல நூறு மடங்கு நமக்கு நற்பலன்களை தரும் என்று அடியேன் கூறுகிறேன். இன்னும் பக்கத்தில் போகணும் அப்படின்னு நினச்சா திருவாரூருக்கு அருகில் உள்ள திருத்துறைப்பூரியில் உள்ள நெட்டுக்குடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வாருங்கள். முருகப்பெருமானின் அருளாசி பெறுங்கள். நன்றி. இதை பார்க்குறவங்க லைக்கு ஷேரு, தம்பிங்க வாங்க, லைக்கு ஷேரு, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இதை அப்படியே எடுக்கணும்.